ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது நெல்லிக்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காவை அலசிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கேரட் துருவல்களை துருவிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துடலாம். 2 மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டு பல் 4 சேர்த்துடலாம். செவக்க வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். 2த்தையும் நல்லா வறுத்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். துருவின நெல்லிக்காவை வதக்கிடலாம். நெல்லிக்காயில் தண்ணி இருக்கிறதால ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். நெல்லிக்காவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அடிச்சிட்டு வந்துடலாம். பொடியில் கருப்பு உளுந்தும் எள்ளும் சேர்த்ததால் நிறம் மாறி இருக்குது. கருப்பு உளுந்துக்கு பதில் வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து அடிக்கக்குள்ளே 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. இந்த பொடி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லிக்கும் தொட்டுக்கலாம். நம்மளுடைய நெல்லிக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.